அனைவருக்கும் வணக்கம். பியாரிலிருந்து நான் ஸ்ரீநிதி. நமஸ்தே ஆர்பிட்ரியம் தொடரின் 2வது அத்தியாயத்திற்கு வரவேற்கிறோம். இன்று எத்தேரியம் எதிர்கொள்ளும் மிக முக்கியமான சவால்களில் ஒன்றை புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்போம். இந்த வீடியோவில் நாங்கள் சில முக்கிய கருத்துக்களை பகிரப் போகிறோம். எத்தேரியமின் அளவிடுதல் சவால்கள், அடுக்குகளை நீக்குதல், லேயர் 1, L1, கோர் எத்தேரியம் பிளாக்செயின் மற்றும் லேயர் 2 ஆகியவற்றை வேறுபடுத்துவோம். அதன் மேல் கட்டப்பட்ட அளவிடுதல் தீர்வுகள், ரோல்-அப்புகள் மற்றும் அதன் வகைகள். அளவிடுதல் என்றால் என்ன? அளவிடுதல் என்பது அதிகரித்து வரும் பரிவர்த்தனைகளை கையாளும் பிளாக்செயின் திறனை குறிக்கிறது. எத்தேரியம் பிரபலம் அடைந்து வருவதால் அதிக பரிவர்த்தனைகளை விரைவாகவும் திறமையாகவும் செயல்படுத்துவதற்கான தேவை முக்கியமானது. தற்போது எத்தேரியம் ஒரு வினாடிக்கு சுமார் 30 பரிவர்த்தனைகளை செயல்படுத்த முடியும். பிட்காயின் வினாடிக்கு 7 பரிவர்த்தனைகளை விட இது வேகமானது என்றாலும் உலகளவில் அளவிலான பயன்பாடுகளுக்கு இது இன்னும் போதுமானதாக இல்லை. பீக் நேரங்களில் நெட்வொர்க் நெரிசலானது அதிக பரிவர்த்தனை கட்டணங்கள் மற்றும் மெதுவான செயலாக்க நேரங்களுக்கு வழிவகுக்கும். இந்த அளவிடுதல் சிக்கல்கள் எத்தேரியமின் பயன்பாட்டினை பாதிக்கின்றன. அதிக எரிவாயு கட்டணம் பரிவர்த்தனைகளை விலை உயர்ந்ததாக ஆக்கிறது. பயனர்கள் மற்றும் டெவலப்பர்களை ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த நெரிசல் பரவலாக்கப்பட்ட பயன்பாட்டுகளை மெதுவாக்குகிறது. அவற்றின் செயல்திறனை பயனர் அனுபவித்து குறைக்கிறது. எத்தேரியம் மற்றும் எத்தேரியம் 2.0 அளவை அளவிடுவதற்கான தீர்வுகள். எத்தேரியம் சமூகம் இந்த சவாலை அறிந்துள்ளது மற்றும் தீர்வுகளில் தீவிரமாக செயல்படுகிறது. டெவலப்பர்கள் பல்வேறு அளவிடுதல் தீர்வுகளை ஆராய்ந்து வருகின்றனர். ஷார்டிங் எத்தேரியம் பிளாக்செயினை சிறிய மேலும் நிர்வகிக்கக்கூடிய பிரிவுகளாக பிரித்தல். லேயர் 2 தீர்வுகள். சில செயலாக்க சுமைகளை கையாள எத்தேரியம் மேல் கூடுதல் நெட்வொர்க் உருவாக்குதல். பங்கு சான்று POS. எத்தேரியமால் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட இந்த ஒருமித்த பொறிமுறையானது முந்தைய வேலைக்கான சான்றுகளை விட அதிக ஆற்றல் திறன் கொண்டது மற்றும் மேம்படுத்தப்பட்ட அளவிற்கு வழிவகுக்கும். இந்த தீர்வுகள் மூலம் எத்தேரியம் ஆனது எத்தேரியம் 2.0க்கு மாறுகிறது. இதில் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இலிருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கின் மாற்றம் அடங்கும். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அதிக ஆற்றல் திறன் மற்றும் அளவிடக்கூடியது. எத்தேரியம் 2.0 இன் மற்றொரு முக்கிய கூறு ஷார்டிங் ஆகும். ஷார்டிங் எத்தேரியம் நெட்வொர்க்கில் ஷார்ட்ஸ் எனப்படும் சிறிய துண்டுகளாக பிரிகிறது. எத்தேரியம் 2.0 கூடுதலாக ரோல்-அப்ஸ் போன்ற லேயர் 2 தீர்வுகளுக்கு உருவாக்கப்படுகின்றன. இப்போது L1கள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். லேயர் 1 L1. லேயர் 1 அல்லது L1 என்பது பிட்காயின், எத்தேரியம், BNB செயின் மற்றும் சொலானா போன்ற பிளாக்செயினின் அடிப்படை நெட்வொர்க் குறிக்கிறது. இந்த நெட்வொர்க்கள் மற்றொரு பிளாக்செயினை நம்பாமல் பரிவர்த்தனைகளை சரிபார்க்கவும் இறுதி செய்யவும் சுயமாக இயக்குகின்றன. பரிவர்த்தனை கட்டணம் மற்றும் நெட்வொர்க் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும் சொந்த டோக்கன்கள் அவர்களிடம் உள்ளன. லேயர் 1 அளவிடுதல் சவாலானது என நிரூபிக்கும் போது பிட்காயினுக்கான லைட்னிங் நெட்வொர்க் போன்ற லேயர் 2 தேர்வுகள் வெளிப்படுகின்றன. லேயர் 2 தேர்வுகள் விவரமாக புரிந்து கொள்வோம். லேயர் 2 அளவிடுதல் தீர்வுகளை குறிக்கிறது. இது பரிவர்த்தனைகளை மிகவும் திறமையாக ஆஃப் செயினில் செயல்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. பரிவர்த்தனை பிளாக்செயினின் பாதுகாப்பு மற்றும் பரவலாக்கத்தை பராமரிப்பதை அவர்கள் நோக்கமாக கொண்டுள்ளனர். ஒப்புமையின் உதவியுடன் L1 மற்றும் L2ஐ புரிந்து கொள்வோம். தபால் அலுவலகம் மற்றும் கொரியர் சேவைகள். அடுக்கு 1 L1. இந்திய தபால் சேவையை கற்பனை செய்து பாருங்கள். இது நாடு முழுவதும் தபால் விநியோகத்திற்கான அடிப்படை கட்டமைப்பை வழங்குகிறது. இது மிகவும் தொலைதூர பகுதிகளை கூட சென்றடைகிறது மற்றும் நாட்டின் தபால் அமைப்பின் முதுகெலும்பாக அமைகிறது. அடுக்கு 2 L2. ப்ளூ டாட் அல்லது DTTC போன்ற தனியார் கொரியர் சேவைகள் தபால் நெட்வொர்க்கின் மேல் இயங்குகின்றன. அவை உள்ளூர் மற்றும் எக்ஸ்பிரஸ் டெலிவரிக்கு சிறப்பு, வேகமான மற்றும் சில சமயங்களில் நம்பகமான டெலிவரி சேவைகளை வழங்குகின்றன. முதன்மை தபால் அமைப்பில் சுமையை குறைக்கின்றன. லேயர் 2 தேர்வுகள் ஏன் முக்கியம்? எத்தேரியம் அதன் வலிமை மற்றும் பரவலாக்கத்திற்கு பெயர் பெற்றது. அதன் தற்போதைய பரிவர்த்தனை திறன் வினாடிக்கு 30 பரிவர்த்தனைகள் டிரான்சாக்ஷன் பர் செகண்ட் உடன் அளவிடுதல் சிக்கலை எதிர்கொள்கிறது.
இந்த வரம்பு நெட்வொர்க் நெரிசல் மற்றும் உச்ச பயன்பாட்டு காலங்களில் அதிக எரிவாயு கட்டணத்திற்கு விளங்குகிறது. லேயர் 2 தேர்வுகள் மெயின் நோடில் இருந்து பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த சிக்கல்களை தணிக்கிறது. இதனால் லேயர் 1 பாதுகாப்பை மேம்படுத்தும் போது நெரிசல் மற்றும் செலவுகளை குறைக்கிறது. லேயர் 2 தேர்வுகளின் வகைகள். மாநில சேனல்கள் பங்கேற்பாளர்களுக்கு இடையே நேரடியான ஆஃப் செயினின் தொடர்புகளை செயல்படுத்துகிறது. இறுதி தீர்வு வரை சங்கிலி பரிவர்த்தனைகளை தேவையாக குறைக்கிறது. கணிசமான கட்டணங்கள் இல்லாமல் அடிக்கடி மற்றும் விரைவான பரிவர்த்தனைகளுக்கு இந்த முறை மிகவும் திறமையானது. பிரபலமான எடுத்துக்காட்டுகளில் பிளாக் செயினின் லைட்னிங் நெட்வொர்க் மற்றும் எதேரியமின் ரேடான் நெட்வொர்க் ஆகியவை அடங்கும். இது உடனடி பணம் மற்றும் மைக்ரோ பரிவர்த்தனைகளை ஆஃப் செயின் மூலம் எளிதாக்குகிறது. நன்மைகள். சிக்கலான தொடர்புகளை நிர்வகிக்கின்றது. மிகவும் குறைந்த செலவில் மிக உயர்ந்த பரிவர்த்தனையை கையாளலாம். குறைபாடுகள். சேனல்களை அமைப்பதற்கு செட்டில் செய்வதற்கு அதிக செலவு. திறந்த கட்டண வழிகளில் நிதிகளை பூட்டப்பட வேண்டும். வெளிப்படையான பங்கேற்பை அதிகரிக்க வேண்டாம். ஜீரோ நாலேஜ் ரோலப்ஸ் ZK ரோலப்கள். ஜீரோ நாலேஜ் ரோலப்ஸ் ஸ்னார்க் எனப்படும் ஒற்றை கிரிப்டோகிராஃபிக் ஆதாரமாக பல பரிவர்த்தனைகளை ஆஃப் செயினில் இணைப்பதன் மூலம் அளவிடுதல் திறனை மேம்படுத்துகிறது. இந்த ஆதாரம் மெயின் நோடின் சரிபார்க்கப்பட்டு எரிவாயு கட்டணத்தை கணிசமாக குறைக்கிறது மற்றும் பரிவர்த்தனை வேகத்தை மேம்படுத்துகிறது. இம்யூட்டபிள் எக்ஸ் மற்றும் பாலிகன் ஹெர்மஸ் போன்ற திட்டங்களை எதேரியமில் ZK ரோலப்கள் தீர்வுகளை முன்னோடியாக்க கொண்டுள்ளன. குறைந்தபட்ச ஆன்-செயின் தடம் கொண்டு பாதுகாப்பான உடனடி பரிவர்த்தனைகளை வழங்குகின்றன. நன்மைகள். பாதுகாப்பான மற்றும் மையமற்ற உடனடி இடமாற்றங்கள். தீமைகள். குறைவான ஆன்-செயின் செயல்பாட்டை கொண்டு சிறிய பயன்பாடுகளை கணக்கிடுவது கடினம். அனைத்து ZK ரோலப்களும் இத்தேரியம் வர்ச்சுவல் மிஷினை பொருத்தக்கூடிய தன்மை வழங்குவதில்லை. ஒரு பயனர் பரிவர்த்தனைகளின் வரிசையை பாதிக்கலாம். ஆப்டிமிஸ்டிக் ரோலப்கள் வேறுபட்ட அணுகுமுறையை நம்பியுள்ளன. பரிவர்த்தனை செல்லுபடியாகும் ஆஃப் செயின் மற்றும் குறைந்தபட்ச தரவை லேயர் 1க்கு சமர்ப்பிக்கும். எந்த சர்ச்சையும் ஏற்படவில்லை என்றால் பரிவர்த்தனைகள் விவரமாக மலிவாக முடக்கப்படும். ஆர்பிட்ரியம் மற்றும் ஆப்டிமிசம் ஆகியவை எதேரியமில் ஆப்டிமிஸ்டிக் ரோலப்ஸ் மூலம் முன்னணியில் உள்ளன. ஸ்மார்ட் ஒப்பந்தங்களை ஆதரிக்கின்றன மற்றும் பரிவர்த்தனை செலவுகளை கணிசமாக குறைக்கின்றன. நன்மைகள். குறைந்த எரிவாயு கட்டணம், அதிகரித்த செயல்திறன், ஸ்மார்ட் ஒப்பந்த திறன், பாதுகாப்பு. தீமைகள். நீண்ட திரும்ப பெறும் நேரங்கள், நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட்ஸ்களிடையே சாத்தியமான ஊக்க தவறான சீரமைப்பு, சாத்தியமான அடிப்படையான லேயர் 1 பரிவர்த்தனைகளின் தணிக்கை. முன்னோக்கி பார்க்கும்போது உலகளவில் பரிவர்த்தனை கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய எதேரியம் போன்ற பிளாக் செயின் நெட்வொர்க்களை அளவிடுவதில் லேயர் 2 தீர்வுகள் முக்கிய பங்கு வகிக்க தயாராக உள்ளன. ஆப்டிமிஸ்டிக் மற்றும் ZK ரோலப்கள் தற்போதைய வளர்ச்சி மற்றும் தத்தெடுப்பு பிளாக் செயின் செயல்திறன் மற்றும் பயன்பாட்டினை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க மைல்ஸ்டோன்களை குறிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.